தீபா, கார்த்திக் 2 பேரும் ரூமுக்கு வர்றாங்க. அப்போ தீபா சொல்றாங்க, "சார், நான் கீழ இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம் தான் மறைச்சிட்டேன் சார். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்." "சொல்லுங்க தீபா." "சார், இது ஒரு ஆக்சிடென்ட் இல்ல சார். ஆக்சுவலா என்ன ஒரு ரவுடி கலாட்டா பண்ணா. அவன மிரட்டி அடிச்சுட்டு வந்தேன். அவன் என்னடான்னா கத்தி எடுத்துட்டு வந்தான் சார். வந்து என்ன கொல்றதுக்கு பார்த்தான். அவங்கிட்ட இருந்து நான் தப்பிச்சு வரும்போது இந்த கார்ல இடிச்சு விழுந்துட்டேன் சார்." இப்படி நடந்த விஷயத்த எல்லாம் சொன்ன உடனே கார்த்திக் பயங்கர கோவம் படுறாரு. இது எல்லாத்தையுமே பண்ணது வேற யாரும் இருக்காது, அந்த ஐஸ்வர்யாவா தான் இருக்கும். இரு, நான் அவரை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேகமா கார்த்திகோட கம்பெனிக்கு போறாரு. கார்த்திக் அங்க ஆனந்த், அருண் 2 பேரும் இருக்காங்க. அப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்காரு போல இருக்கு. அருண் 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது வேகமா வந்து அருண் கிட்ட சொல்றாங்க, "இங்க பாரு, அண்ணி கிட்ட சொல்லி வை, முதல்ல தீபா விஷயத்துல தலையிட வேண்டாம்னு சொல்லு." "டேய், என்னடா பேசிட்டு இருக்க? அவளுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. என்னைக்கு இப்படி குழந்தை இல்ல அப்படிங்கறது பொய் சொல்லி என்கிட்ட நடிச்சிட்டு இருந்தான்னு தெரிஞ்சதோ அப்பவே அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்ல. அவ இப்ப எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. அது உனக்கு தெரியுமா?" அப்படின்னு அருண் சொல்றாங்க. ஆனந்த் சொல்றாங்க, "டேய், முதல்ல ஐஸ்வர்யா இதுக்கெல்லாம் காரணம்னு உனக்கு தெரியுமா?" "ஆமாண்ணா, எனக்கு நல்லாவே தெரியும். தீபாவுக்கு நடந்த விஷயத்துக்கு காரணம் ஐஸ்வர்யா அண்ணி தான். ஏன்னா ஐஸ்வர்யா அண்ணி தப்பு செஞ்சுட்டு இருந்ததை கர்ப்பம்னு சொல்லி மறைச்சிட்டு இருந்ததை தீபா தான் கண்டுபிடிச்சு எல்லாத்துக்கிட்டே சொன்னாங்க. அதனாலதான் ஐஸ்வர்யா அண்ணி வெளியே போனாங்க. அதை பழி வாங்குறதுக்காக தான் ஐஸ்வர்யா அண்ணி இதை பண்றாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது மட்டும் உண்மையா இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது." அப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாரு கார்த்திக். அருண் சொல்றாங்க, "இவன் சொல்றத பார்த்தா இந்த ஐஸ்வர்யா தான் பண்ணிருப்பா." அப்படிங்கிறாங்க. "இல்லடா, ஐஸ்வர்யா பண்றதுக்கு சான்ஸ் இல்லடா, வேற யாராச்சும் பண்ணிருப்பாங்க." அப்படிங்கிறாங்க. "ஆமா ஆமா, நீ தான் சொல்லிக்கணும், அவன் தான் பண்ணிருப்பானா." அப்படின்னு அருண் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆனந்த் உடனே ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. "நீ ஏதாச்சும் பண்ணனியாமா?" அப்படிங்கிறாங்க. "மாமா, நான் இதெல்லாம் பண்ணவே இல்லை மாமா. எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல மாமா." அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்றாங்க. அதுக்கப்புறம் "பார்த்து இருந்துக்கமா" அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. தீபா இருக்காங்க, ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. லஞ்ச் டைம் வந்துருச்சு. உடனே அபிராமி என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு லஞ்ச் எடுத்துட்டு வர்றாங்க. "ஐயோ அத்தை, நீங்க எதுக்கு அத்தை நீ எடுத்துட்டு வந்தீங்க? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாவோ நான் வந்திருப்பேன்ல கீழே. எதுக்கு அத்தை இதெல்லாம் பண்றீங்க? அம்மா, உனக்காக இதுவும் கூட செய்ய மாட்டேனா? நீ என் மருமக, உட்காரு சாப்பிடு முதல்ல." அப்படின்னு சொல்லி சாப்பிடறதுக்கு கொடுக்குறாங்க. தீபானால சாப்பிட முடியல, கொஞ்சம் சிரமமா இருக்கு சாப்பிடறதுக்கு. உடனே கூட நான் ஊட்டி விடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தீபாக்கு ஊட்டி விடுறாங்க அபிராமி. அப்போ அபிராமி சொல்றாங்க, "எனக்கு 3 பசங்கம்மா, பொண்ணு இல்லைன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அந்த பொண்ணா நீ வந்துட்ட." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தீபா சொல்றாங்க, "நான் இங்க வந்ததுல இருந்து என் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணேன். அவங்கள போய் பார்க்கணும், அவங்க கூட இருக்கணும் ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க எப்போ என்கிட்ட அன்பு செலுத்த ஆரம்பிச்சீங்களோ அந்த நினைப்பே வர்றதில்ல அத்தை. நீங்க தான் என் அம்மா மாதிரி என்ன பாத்துக்கிறீங்க." அப்படின்னு சொல்றாங்க தீபா. 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்க. அதே டைம்ல ரம்யாவை காமிக்கிறாங்க. தீபாவை குத்துனா பாத்தீங்களா ஒரு அடியால், அவன் வர்றாங்க. "என்ன வீரா, என்ன முடிச்சியா வேலைய?" "அதுதான் இல்ல மேடம், இப்படி தப்பிச்சுட்டா." அப்படிங்கிற விஷயத்த நடந்ததை பூரா சொல்றான். "ஏன்னா உனக்கு காசு கொடுத்து இதெல்லாம் பண்ண என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க?" "மேடம், நானும் அவளை துரத்திட்டு தான் போனேன். ஒரு கார்ல அடிச்சு விழுந்துட்டா மேடம். அங்க போய் மறுபடியும் ஏதாச்சும் பண்ணுனா பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு தான் மேடம் நான் பாட்டுல வந்துட்டேன். கவலைப்படாதீங்க, இன்னும் டைம் இருக்கு. இன்னொரு நல்ல ஒரு சான்ஸ்ல அவளை போட்டு தள்ளிடுறேன்." அப்படின்னு சொல்றாரு வீரா. "நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது, அவளை முதல்ல போட்டு தள்ளு. நான் 2 நாள் வந்து வெளியூர் போறேன், போயிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரம்யா கிளம்பி நேரா தீபாவோட வீட்டுக்கு வர்றாங்க. தீபாவோட வீட்டுக்கு வந்து நம்ம தீபாவை பார்த்தோன்னே அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி, "என்ன தீபா இப்படி அடிபட்டுருச்சு? பார்த்து இருக்கிறது இல்லையா தீபா? பார்த்து ரோட்ல போக வேண்டாமா?" அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா கொலை பண்ண சொன்னதே ரம்யா தான். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா அப்படியே உருகி உருகி பேசிக்கிட்டு இருக்காங்க ரம்யா. அதுக்கு தீபா சொல்றாங்க, "இல்ல ரம்யா, நான் பார்த்துதான் போனேன். ஆனா வண்டியில அப்படியே தெரியாம இடிச்சிட்டேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. "சரி, அந்த வண்டியோட நம்பர் பிளேட் பாத்தியா?" "இல்ல ரம்யா, பார்க்கல. நான் அடிச்சோடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அப்புறம் அந்த சுத்தியில இருந்தவங்க தான் என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துனாங்க. அதனால என்னால வண்டி நம்பரை பார்க்க முடியல." அப்படின்னு சொல்றாங்க. "கவலைப்படாத தீபா, அந்த வண்டி நம்பர் என்னது, யாரோடது அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்த்து அவனை முதல்ல கண்டுபிடிச்சு உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன்." அப்படின்னு சொல்றாங்க. அபிராமி சொல்றாங்க, "இல்லம்மா, வேண்டாம்மா, இதை நம்ம ஒண்ணும் பெருசு பண்ண வேண்டாம், எதுக்கு விட்டுருங்க." அப்படின்னு அபிராமியும் சொல்றாங்க. "சரி தீபா, நீ உடம்ப பாத்துக்கோ. ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா உடனே என்னை கூப்பிடு, உனக்கு நான் பண்றேன். என்ன இதனால சொல்லி என்னை கூப்பிடு." அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரம்யா கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க தீபா. அபிராமியும் அங்க இருந்து போயிடுறாங்க. ரம்யாக்கும் செம்ம கடுப்பு. "ச்சே, இப்படி தப்பிச்சிட்டாள தீபா." அப்படின்னு கடுப்புல தான் இருக்காங்க. அடுத்ததே கம்பெனி காமிக்கிறாங்க. கம்பெனில ஆக்சுவலா அர்ஜென்டான ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு தான் தீபாட்ட சொல்லிட்டு வருவாங்க ரம்யா. அதுக்கப்புறம் லஞ்ச் டைம்னால கம்பெனில ஒரு பெல் அடிக்கிறாங்க. எல்லாரும் லஞ்சுக்கு போக ஆரம்பிச்சிடறாங்க. அங்க இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. ஆனா கார்த்திக் மட்டும் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. மார்னிங்
மாணிக்கம் பாக்குறாரு. அப்பா தம்பி வா போலாம்ப்பா, சாப்பாடுக்கு லேட் ஆயிடுச்சு, பெல் அடிச்சிட்டாங்க பாரு அண்ணே, ஒரு சின்ன வேலை இருக்கண்ணே, அந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு நம்ம போலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லாட்டி உங்களுக்கு பசிக்குதுன்னா நீங்க போய் சாப்பிடுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. அட ஏன் தம்பி நீ வேற, வா தம்பி போலாம் அப்படின்னு சொல்றாரு. மாணிக்கமும் இல்லண்ணே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வேலை முடிஞ்சிடுது, வாங்கண்ணே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்குள்ள அந்த கேன்டீனுக்கு போறாங்க ஒர்க்கர்ஸ் எல்லாரும். அந்த கேன்டீனுக்கு இருக்கிற செவுத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு எழுதி வச்சிருக்காங்க. என்னடா எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குத்து பாக்குறாங்க. பார்த்தா ஹார்டின் போட்டு அதுல கார்த்திக் லவ்ஸ் தீபா அப்படின்னு அந்த ஹார்டின்குள்ள போட்டிருக்கு. அதை எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கேசவன் அந்த சைடு வர்றாரு. இதை பார்த்துட்டு உடனே அங்க ரம்யா கிட்ட போய் வத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க. ரம்யாவும் அந்த சைடு ஏதோ போயிட்டு இருக்காங்க நடந்து. மேடம் மேடம் இப்படி செவுத்துல உங்க பேரையும் கார்த்திக் சாரி பேரையும் போட்டிருக்காங்க, கார்த்திக் லவ்ஸ் ரம்யான்னு போட்டிருக்காங்க மேடம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படியா, யாரத போட்டது இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வர்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு வர்றாங்க ரம்யா. அவங்களும் வந்து பாக்குறாங்க. மனசுக்குள்ள ஒரு விதத்துல சந்தோஷம். ஆக்சுவலா இதை பண்ணினதே ரம்யா தான் போல இருக்கு. மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஆனா வெளியே அப்படி கோவமா இருக்கிற மாதிரி வச்சுட்டு யார் இதை பண்ணது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா கார்த்திக் வர்றாரு. என்னென்ன இது கூட்டமா இருக்கு அப்படின்னு மாணிக்கத்துக்கிட்ட கேக்குறாங்க. என்னன்னு தெரியல தம்பி, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போறாங்க. போய் கார்த்திக்கும் பாக்குறாரு. பார்த்தோன்னே கார்த்திக்கு பயங்கரமான ஷாக். அவரு ஆனா எதுவுமே பேசலாம், அமைதியா இருக்காரு. ரம்யா தான் தையா தக்கான்னு குதிக்கிறாங்க. யார் இதை பண்ணிடுதுன்னு மரியாதையா சொல்லிருங்க. இப்போ நீங்க சொல்லிட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் மாட்டுனீங்க அப்படி இப்படின்னு இவங்களும் என்னென்னமோ ஓவரா பில்டப் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் சொல்றாங்க, அம்மா நான் பண்ணல, இது மாதிரி பண்றதுக்கு எனக்கு தோணவே தோணாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, மேடம் நான் பண்ணல மேடம், நான் புள்ளகுட்டிக்காரன் மேடம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, மேடம் நான் எப்படி மேடம் பண்ணுவேன், அதுவும் உங்க உப்பை தின்னுட்டு நான் இப்படி தப்பான ஒரு இதை எழுதுவேனா அப்படின்னா ஒருத்தர் சொல்றாரு. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கெட்டு கோவப்படுறாங்க ரம்யா. இங்க பாருங்க, ஆக மொத்தத்துல நீங்க யாருமே பண்ணலன்னு சொல்றீங்க, ஆனா இதை நான் சும்மா விட மாட்டேன், யாரு பண்ணுனான்னு சொல்லி கண்டிப்பா கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இருக்கு நல்ல டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு, கேசவன் இந்த ஏரியால இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாமே எனக்கு வேணும், இந்த தப்பை யாரு பண்ணுனாங்கன்னு உடனே நான் தெரிஞ்சுக்கணும் கேசவன் அப்படின்னு சொல்றாங்க. கேசவன் சொல்றாங்க, கண்டிப்பா மேடம் நான் உங்களுக்கு இது எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லா அங்க இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் போக சொல்லிடுறாங்க. அதுக்கு பின்னாடி என்ன பண்றாங்கன்னா கார்த்திக் கிட்ட போய் பேசுறாங்க ரம்யா. கார்த்திக் சாரி கார்த்திக், இது மாதிரி நடந்ததுக்கு உங்களுக்கும் மனசு கஷ்டமா இருக்கும், எனக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும், அதே மாதிரி தானே உங்களுக்கும் மனசு கஷ்டமா இருக்கும், தெரியாத எவனோ ஒருத்தன் பண்ணிட்டான், சாரி கார்த்திக் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நோஸ் கட் கொடுக்கற மாதிரி கார்த்திக் ஒரு விஷயத்த பண்றாரு. கார்த்திக் சொல்றாரு, மேடம் நீங்க எதுக்கு மேடம் சாரி கேக்குறீங்க, இந்த தப்ப என்ன நீங்களா பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாரு. கார்த்திக் இதை கேட்ட உடனே பக்குன்னு ஆயிருது ரம்யாக்கு. ஆக்சுவலா இவங்க தான் இதை பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அதனாலதான் அப்படி ஷாக் ஆகி அப்படியே நின்னுட்டு இருக்காங்க ரம்யா. இதோட இந்த எபிசோட் முடியுது.